ஹாய், இந்த கணுக்காலில் இந்த இடத்துல மட்டும் சில பேருக்கு இந்த இடத்துல மட்டும் வீங்கும். இது வந்து மூட்டு தேய்மானத்தினால இந்த இடத்துல வீங்கலாம். இங்கே வீங்கினா அது மேல்யோலை பர்சைட்டிஸாக இருக்கலாம், லேட்டல் மேல்யோலை பர்சைட்டிஸ். இங்கே வீங்கினா மேபி அந்த ஸ்வெல்லிங் இருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வீங்குறவங்க பாருங்கள், இந்த சைடு முட்டி வலிக்கிறவங்களா இருக்கும். லெஃப்ட் சைடில் எனக்கு முட்டி வலிக்குதுன்னா ரைட் சைடில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு இப்போ தான் சார் ஸ்டார்டிங் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே இருந்ததுன்னா ஐஸ் கட்டி வைங்க. ரொம்ப நாளாக எனக்கு இருக்குன்னா கல் போத்திரம் கொடுங்க. அதுக்கான கரெக்டிவ் எக்ஸசைஸ் ரீஹாப்னு சொல்லுவாங்க. கரெக்டிவ் எக்ஸசைஸ் மூட்டு தேய்மானத்தினால வர ஆங்கிள் ஸ்வெல்லிங் இருந்தால் தான் முட்டு சரி பண்ணாமல் அது சரியாக சான்ஸ் இல்லை. அது வந்து அந்த இடத்துல தான் ப்ராப்ளம். எனக்கு ஒருவேளை அந்த இடம் மட்டும் கட்டினா மேபி ஒரு எம்ஆர்ஐ எடுத்தால் கிளியராக தெரியும். பட் அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கட்டி வந்து உடனே ப்ராப்ளம், உடனே பார்க்கணும், கேன்சர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெறும் கல் போகிறது உத்தரம் கொடுத்துட்டு நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்களே செல்ஃப் மசாஜ். பட் ஆனால் அதுதானே ஒரு ஆர்த்தோபெடிஷனோ ஃபிசியோதெரபிஸ்டோ ஃபிசிஷியனோ கன்சல்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் கட்டவரில் வச்சு நல்லா மசாஜ் மட்டும் கொடுங்க. எனக்கு வலி வந்தது அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தால் சரி. இப்போ கூட 2 பேஷண்ட் தாங்க. அவங்க ரொம்ப நடந்தால் தான் எனக்கு வலிக்கும், ரொம்ப மற்றபடி ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாது. செட்டில் ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.